வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால வரட்டி விட்ட. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். அவராவி எனக்குள்ளே அந்த பையாவி எனக்கு பதிலே பவராவி. கை தட்டுங்க. கையை யாரும் மூடக்கூடாது. செல்வல்ல கைத்தாளம் போடுங்க. உற்சாகமா நடனம் ஆடுங்க. ஓசையுள்ள கைத்தாளம் போடுங்க. உற்சாகமா நடனம் ஆடுங்க. நடனம் ஆடுங்க. நடனம் ஆடுங்க. நன்றி சொல்லி நடனம் ஆடுங்க. நடனம் ஆடுங்க. நடனம் ஆடுங்க. உங்க கவலையை மறந்து நடனம் ஆடுங்க. செல்வல்ல கைத்தாளம் போடுங்க போடுங்க. உற்சாகமா நடனம் ஆடுங்க. நீங்க உற்சாகமா நடனம் ஆடுங்க. உடன்படிக்கை உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பு அங்கே தாவீது நடனம் ஆடினார். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பு அங்கே தாவீது நடனம் ஆடினார். சுரமண்டல வாத்தியத்தோடு அவன் சுற்றி சுற்றி நடனம் ஆடினார். சுரமண்டல வாத்தியத்தோடு அவன் சுற்றி சுற்றி நடனம் ஆடினார். நடனம் ஆடி ஒரு நிமிஷம். ஆடி பாடி துதிக்கும் போது அசுத்தாவி ஓடுது பாரு. ஆடி பாடி துதிக்கும் போது அசுத்த ஆவி ஓடுது பாரு. எக்காலங்கள் முழுகிடும் போது எரியும் கோட்டைகளும் தூடு. எக்காலங்கள் முழுகிடும் போது எரிகோ கோட்டைகளும் நொறுங்குது தூடு. நடனம் ஆடுங்க. நடனம் ஆடுங்க. அந்த பிரியாமை போல நடனம் ஆடுங்க. நடனம் ஆடுங்க. நடனம் ஆடுங்க. அந்த பிரியாமை போல. ஆமென். நம்ம புதிய ஆண்டுக்குள்ள கடந்து போறோம். இன்னும் 3 மாதத்தில் 2025க்குள்ள நம்ம போறோம். உண்மையாகவே நம்ம ஆண்டவரை விடுதலையாக மகிமைப்படுத்தணும். இந்த 9 மாதங்கள் எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ சண்டை, எத்தனையோ சமாதான கேடுகள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ மனுஷனால் வந்த நிந்தனைகள், அவமானங்கள் நம்மளை சூழ்ந்திருக்கலாம். இந்த புதிய வருஷத்தை கத்த நம்மளுக்கு ஆசீர்வாதமாகி தரணும். குறிப்பாக அந்த 3 மாதத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். உனக்கு உயர்வை தருவனிக்கிறேன். யோசேப்பை போல உன்னை உயர்த்துவனிக்கிறேன். உண்மையாக நம்ம கேட்கணும். கடன் நம்ம சர்ச்சில் கூட ஒரு பிரசங்கத்தை கத்தர் பண்ணார். கடன் வாங்காத
எல்லாமே கடத்திலேயே வாங்கின்னு இருக்கிறியே, வர சம்பளத்தை முழுவதும் கடத்துக்கு அடைக்கிறது, திருப்பணம் கடன் வாங்கிறது. நான் பார்த்தேன் பாவம். நேற்று ஒருத்தர் கடத்திலேயே கடன் கொடுக்க முடியாத இறந்துட்டு இருக்கிறாரு. கடன் எவ்வளோ மனுஷனை கொல்லுது பத்தியா? ரொம்ப துக்கமான ஒரு காரியம். கடன் கடன் கடன். நம்ம உண்மையாக கடன் அது ஒரு நோயை போல. கர்த்தர் அந்த ஆவியை துரத்தணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். நம்ம கேட்ட ஆண்டவர் செய்வார் தெரியுமா? ரொம்ப பேருக்கு தெரியல. அது எங்கள் தேவன் பெரியவர், அவரால் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும். நான் பார்த்தேன் ஒரு சகோதரன் கடத்தை கொடுக்க முடியாத விஷத்தை குடிச்சிட்டு செத்துட்டுக்கிறாரு. ரொம்ப துக்கமான பாவம். அவர் எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவார், எப்போ பார்த்தாலும் நல்ல கத்தரை உண்மையாக நல்ல கனத்தை கொடுக்குற மனுஷன். ஆனால் கடன் வந்து அவர் மரணத்துக்கு நேரம் கொண்டு போயிடுச்சு. உண்மையாக நம்ம மேலே இருக்கிற கடத்தின் ஆவியை கத்த துரத்தணும். உங்கள் மேலே இருக்கிற கடத்தின் ஆவியை கத்த துரத்தணும். நீங்கள் தேவனை தேடினா உங்களை உயர்த்த அவர் வல்லவராகிறார். தெரியுமா? தெரியுமா? உண்மையாகவே அந்த 12 பேரை ஒரு மலையில் மீட் பண்ணி அவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் வல்லமை பெறுவீங்க, நீங்கள் பலத்தை பெறுவீங்க. யூதாவிலையும் எருசலேம்லையும் சமாரியாவிலையும் உலகம் முழுவதும் முடிவு பரிந்தும் எனக்கு நீங்கள் சாட்சியா நிற்பீங்கன்னாரு. உண்மையாக கேட்போமா? தயவு செய்து நம்மளுக்கு வேணாவா? நான் பார்த்தேன் நான் சொல்கிறது ஒரு 18 வருஷத்துக்கு பின்னால் போகிறேன். அப்போல்லாம் நகை கொடுங்க, வீடு கொடுங்க, வேலை கொடுங்க, இதெல்லாம் கேட்டதே இல்லை. நான் பார்த்ததே இல்லை. அதெல்லாம் வல்லமை தான் கேட்பாங்க. நான் பார்த்துக்கிறேன். இப்போ என் வாழ்க்கையில் ஏன் தெரியுமா ஆண்டவர் மாற்றினார்? நிறைய குடியில் என் உடம்பு ஊறி இருந்தது, நான் சொல்ல முடியும். இப்போ என் உடம்பு முழுவதும் பரிசுத்த ஆவியானவரில் ஊறி இருக்குது. குடியை பார்க்கலாம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே வந்துட்டா எப்படி ஒரு குடி குடிச்சா ஒரு வெறி நம்மளுக்கு ஒரு கிக்கு வருதா, அதை பார்க்கலாம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை மேலானது, மேலானது. நான் கேட்பேன், 5 நாள் எத்தனை நாள் ஆவியானவர் இல்லைன்னா 5 நாள் எத்தனை நாள்? என் கூட பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சர்ச்சில் நிரம்புவாங்க. நான் அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்களாம் பேசுகிறாங்களே, நான் பேசக்கூடாதான்னு. அம்மன் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் கேட்போம்மா, தயவு செய்து கேட்போம்மா. என்னதான் நம்ம இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கேட்டாலும் அது நம்ம கூட இருக்கவே இருக்காது. நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கேட்டு பாருங்க, அது உங்கள் சரீரத்தை நிரப்பும். கேட்போம்மா. தம்பி
பரிசுத்த ஆவினால நிறைந்தவனா தோமா பரிசுத்த ஆவினால நிறைந்தவனா நம் இந்தியாவுக்கு வந்தாரே தோமா இந்தியாவுக்கு வந்தாரே இயேசு சாமிக்காக உயிரை விட்டாரே தோமா இந்தியாவுக்காக உயிரை விட்டாரே தலத்து மேல அசைவாடிடும் ஆவியானவரே என் சரீரத்துக்குள் அசைவாடிடும் ஆவியானவரே தேவ ஆவியானவரே தலத்து மேல அசைவாடிடும் ஆவியானவரே என் சரீரத்துக்குள் அசைவாடிடும் ஆவியானவரே தேவ ஆவியானவரே வந்து கோசு நான் வந்த போது வந்து கோசு நாள் வந்தபோது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷை பேசத் தொடங்கினாங்க. அவங்க வெவ்வேறு பாஷை பேசத் தொடங்கினாங்க. ஜலத்து மேல அசைவாடிடும் ஆவியானவரே என் சரீரத்துக்குள் அசைவாடிடும் ஆவியானவரே தேவ ஆவியானவரே ஆவியானவரே தேவ ஆவியானவரே பவுலு பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனா சவுலு பரிசுத்த ஆவியாலே நிறைந்தவனா மந்திரவாதியை ஒத்து பார்த்தா மந்திரவாதியை ஒத்து பார்த்தா மந்திரவாதி கண்ணு குருடா போனது மந்திரமா இருளா அவன் மேல் விழுந்தது. சொல்லு சொல்லு மந்திரவாதி கண்ணு குருடா போட்டான் போனது மந்திரமா இருளா அவன் மேல் விழுந்தது தலத்து மேல அசைவாடிடும் ஆவியானவரே என் சரீரத்துக்குள் அசைவாடி ஆவியானவரே தேவ ஆவியானவரே தலத்து மேல அசைவாடி ஆவியானவரே என் சரீரத்துக்குள் அசைவாடிடும் ஆவியானவரே தேவ ஆவியானவரே தோமா பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனா தோமா பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனா இந்தியாவுக்கு வந்தாரே தோமா இந்தியாவுக்கு வந்தாரே இயேசு சாமிக்காக உயிரை விட்டாரே தோமா இந்தியாவுக்காக உயிரை விட்டாரே தோமா இயேசு சாமிக்காக உயிரை ரீபாபா பாலா ராபா ரிகா வல்லம 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 இறங்கணும் ரீகா பாபா பாலா ராபா ஹalleluya கைத்தட்டி கத்தர சோத்திரம் பண்ணுவோமா நல்ல கை தட்டுங்க நல்ல ஆவில பேசுவோமா ஆவில பேசுவோமா நம்ம ஏரியாவில் இருக்கிற தற்கொலை ஆவிகளை கத்த துரத்தணும் நான் ஒரு வீட்டில் ப்ரேயர் நடத்தும் போது அந்த தெருவில் இருக்கிற ஆவியை நான் சொன்னேன் இந்த இடத்துல தற்கொலை ஆவி இருக்குது இந்த தெருவில் இருக்குது பாருங்க வீட்டு ஜாமெல்லாம் எவ்வளோ முக்கியம் தெரியுமா ரொம்ப பேருக்கு அது தெரியல ஏன்னா அதில் பணம் போயிடுமா பணத்தை பாரிக்கல ஜபம் எவ்வளோ மேன்மையானது தெரியுமா எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு அந்த தெருவில் ஆண்டவர் சொன்னார் அவள் தான் நம்ம ஆராதனை முடிக்க போகிறோம் ஆமென் சொல்லுங்களேன் ஏன் நான் வந்து பேடுக்காரை கூப்பிட்டு இப்போ ஆராதனை பண்ணுறேன்னா தெரிஞ்சுங்க இந்த நாட்களில் நிறைய விக்கிர ஆராதனை கும்பிடுறாங்க நிறைய விக்கிர ஆராதனுடைய எரிச்சல் பிசாசுடைய கிரிகள் வந்து மக்களை அதிகமாக தாக்க பார்க்கும்
துதிக்கிறவங்க தான் அப்படிப்பட்ட ஆவிகளை விரட்ட முடியும். தெரியுமா? நான் சொன்னேன் அந்த வீட்டில் இது மாதிரி ஒரு தற்கொலை ஆவிகள் இந்த தெருவையே நடமாடுது. நிறைய பேரை தற்கொலை. நல்லவன் இல்லை, நீ எதுக்கு ஆலயத்துக்கு போகணுன்னு தடுத்து நிறுத்தும். நான் சொல்லுவேன், உண்மையாக ஆராதனை முக்கியமானது. அவரை துதிக்க துதிக்க உனக்குள்ள என்னென்ன தடை செய்தோ அந்த தீய சக்தியெல்லாம் அவர் துரத்தி போட்டுருவார். யார் யார் விசுவாசிக்கிறீங்க? உண்மையா அந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கிறாரு. விசுவாசிங்க. ஆராதனையில் ஆண்டவர் இருக்கிறாரு. இந்த ஊழியத்தில் ஆண்டவருக்கு நான் பார்த்தேன். நேற்று அந்த தெருவுக்காக நான் ஜெபிச்சேன். அந்த தெருவில் இனிமே இப்படிப்பட்ட காரியங்கள் வரக்கூடாதுப்பா. இனிமே யாரும் தற்கொலை எண்ணங்களோட அந்த இடத்துல சுத்தக்கூடாதுப்பா நான் ஜெபிச்சேன். கர்த்தர் அறிவார். அதுக்கு தான் ஊழியக்காரங்களுக்கு ஜெபிக்கணும். ஊழியக்காரங்களுக்கெல்லாம் ஜெபிக்கணும். நான் முடிக்க போகிறேன். நம்ம சோத்திரம் நல்ல கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? இந்த அமாவாசை ஜெபம் நடத்தணும். ஆமென் ஆமென் சொல்லுங்களா? ஆமாம். யார் யார் அமாவாசை ஜெபத்துக்கு வந்தீங்க? இப்போ திருவிருந்து கூட வந்து யார் யார் நீங்கள் காலையில் ஜெபம் பண்ணீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் கொடுப்போம். தூங்கிட்டு வந்தால் கொடுக்க மாட்டோம். ஏன்னா திருவிருந்துன்றது வந்து எதுவோ நம்ம நினைக்கிறோம் அது ஒரு திராட்சை ரசம் ரொட்டி லியோ பேக்கரியிலேருந்து வாங்கிட்டு வந்து ஐயா வச்சுக்கிறாரு. அது இல்லை. அது இங்கே வைக்கும் போது அவருடைய சரீரமாக அது மாறிடும். அவருடைய ரத்தமாக அது மாறிடும். நீ எந்த அளவுக்கு அதை வந்து உண்மையாக எடுக்கிறிய அந்த அளவுக்கு உனக்குள்ள அவருடைய வல்லமை இறங்கும். சிம்சோனை போல தூங்கிட்டு நல்லா முகத்தெல்லாம் கழுவின வந்து நின்னா அவள் தான் தெளிலா பின்னால் வந்துடுவா. ஆமென் சொல்லுங்களேன். தெளிலா பின்னால் வரக்கூடாது இல்லை. முடிப்போம்மா? வல்லமையா இறங்கணும். 2 தெளிலாவை நான் பார்த்தேன். சொல்லுமா? வல்லமையா இறங்கணும், வரங்களா நிரப்பணும், இடங்களை அதிர வைக்கிற அக்னி இறங்கணும். கேட்போம்மா? எல்லாருக்கும் கால் வலி உட்காந்துட்டீங்க. எங்களுக்கு எங்கே வலி? நாங்களாம் கிழமை இல்லை. நீங்களாம் வயசானவங்க, நாங்களாம் ரொம்ப வயசு ரொம்ப. அதுக்கு குழந்தைங்க கூட உட்காருது. கொஞ்சம் இருங்க. நம்ம குரல் தான் போகுது அங்கே, அவங்க குரல் இங்கே வரமாட்டுது. நம்ம குரல் அப்படி போனால் அவங்க குரல் இப்படி வரணும். அப்போ தான் ஆராதனையில் ஆண்டவர் வந்து அப்படி குதுகுலமாக இருப்பார். அவங்க வாயை மூன்றதை நம்ம வல்லமையா இறங்கணுன்னா தொண்டை கட்டி போகுது இல்லை. சரி, இப்போ வாலிப பசங்க வாயை திறக்க மாட்டானுங்க. பல்லம்மா நீங்கள் இப்படி பாடினா நான் சொல்லு. வல்லமையா இறங்கனா வரங்களான இறப்பன சொல்லுங்க. வல்லமையா இறங்கனா வரங்களான இறப்பன இடங்களை அதிர வைக்கிற அக்னி இறங்கணும். இடங்களை அதிர வைக்கிற அக்னி இறங்கணும். வல்லமை 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 அற்புதத்தை இன்றே செய்யணும். அதிசய அற்புதத்தை இன்றே செய்யணும். பேய்கள் ஓட உங்க இறங்கணும்.
அதிசய அற்புதங்கள் இங்கே செய்யணும். அதிசய அற்புதங்கள் இங்கே செய்யணும். ஆமென். அதிசய அற்புதங்கள் இங்கே செய்யணும். நல்ல கை தட்டி, கை தட்டி. வல்லமை, வல்லமை, வல்லமை. என் மேல வல்லமை இறங்கணும், என் மேல வல்லமை இறங்கணும், என் மேல அக்கினி இறங்கணும், என் மேல அபிஷேகம் இறங்கணும், என் மேல ஒரு அக்கினி இறங்கணும், அக்கினி இறங்கணும். வல்லமை என் மேல வைங்க, அக்கினி என் மேல வைங்க. எந்த கண்ணுக்கு தெரியாத எந்த தீய சக்தி என்னை எதிர்த்து நிக்க விடாதீங்க. ரீ பாபா பாபா லா ரபா லா ரீ கபா. நான் முடிக்க போறேன் இந்த ஆராதனையை. தயவு செய்து ஆராதனையை முக்கியப்படுத்துற ஒரே நோக்கம், இருளின் ஆவி இந்த 3 மாசம் பூமியில நிறைய காணப்படும். அந்த ஆவியை துரத்துனா நீ நானும் வெளிச்சத்தை கொண்டு வரணும். வெளிச்சம் தான் ஆராதனை, துதிதான் ஆராதனை. முடிக்க போற நேத்து ஒரு வசனத்தை நாங்க பார்த்தோம். அந்த வசனம் சொல்லுது, சங்கீதம் 73:25 அந்த வசனம் ரொம்ப நல்லா இருந்தது. பரலோகத்தில் உம்மை தவிர எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர வேற விருப்பம் இல்லை. யாராருக்கு விருப்பங்க முடிப்போம் நம்ம? ஆமன் சொல்லுங்களா? ஆமா. பரலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற யார் உண்டு? இங்க நீ துதிக்கத்தை வச்சுதான் அங்க உன் கையை பிடிப்பாரு. இங்க நீ ரொம்ப அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்து இப்படி கண்ணு மூடுறதே இல்லை, இப்படி இப்படி வேடிக்கை பார்த்தா அவரு அங்க கூப்பிடுவாரு. அது கீழே சொல்றாரு, உம்மை தவிர பூலோகத்துல பூமியில உம்மை தவிர வேற விருப்பம் எனக்கு வேணாப்பான்றாரு. பரலோகம் போகணும். ஒரே ஒரு இது வரி மட்டும் பாடி நம்ம முடிச்சிடுவோம். சொல்லுங்க, பரலோகம் போகணும், இயேசுவை காணணும், அவர்கிட்ட சேரணும். நான் பரலோகம் போகணும், இயேசுவை காணணும், அவர்கிட்ட சேர. எல்லாம் ஜெபமா சொல்லுமா, ஜெபமா சொல்லுமா. ஆண்டவரே, இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். குறிப்பா உலகம் முழுவதும் இருளில நிறைந்து இருக்குது. நாங்க உங்க துதிக்கிற துதி தான் எங்க மேல வெளிச்சம்.
எங்களுக்குள்ள இருள் வரக்கூடாது. எங்க வீட்டில் இருள் வரக்கூடாது. இந்த நாட்களில் பார்த்தா நிறைய பிசாசுடைய காரியங்கள் மக்கள் மத்தியில் நிறைந்து இருக்குது. அந்த மக்கள் மத்தியில் வாயிற நாங்கள் இந்த பூமி முழுவதும் பிசாசுடைய கையில் இருக்குது. உலகத்துக்கு அதிபதி வரான். என்னிடத்துல அவங்க என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, அவனுக்கு தர என்னிடத்துல ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தாவிகள் எங்களை எதிர்த்து நிற்க விடாதீங்க. இந்த ஆராதனை கூட உண்மையாவே நீங்க எங்களுக்குள்ள தங்கணும், நாங்க உங்களை மகிமைப்படுத்தணும். அதுக்காக தான் நாங்க நேரத்தை நிறைய ஆராதனை கொடுத்து உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். வந்த யாரும் பிசாசுடைய பிடியில யார் இருந்தாலும் இனி கர்த்தர் அந்த ஆவி அவங்க மேல இருந்து வெளியே அனுப்பணும். அவங்க மேல இருந்து அந்த அசுத்தாவி ஓடணும். அவர்களாவே இந்த இடத்துல இருந்து போகக்கூடாது. அவர்களா வந்திருந்தாலும் இப்போ நீ அவர்களோட போறவங்களா காணப்படணும். உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. இங்க அமாவாசை பிரேயர் நடத்துறோம். உண்மையாவே இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க. உங்க தெருவுக்கு நீங்க தான் ஜெபிக்கணும். செத்துட்டு உடனே போய் மாலை போடுறதுனால அந்த மனுஷன் எழுந்து சிரிச்சுக்கினே, ஏக்கா ரொம்ப ரொம்ப நன்றி, பெரிய மாலை எடுத்துன்னு வந்து போட்டேன், பரவாயில்லன்னு சொல்ல மாட்டார். அவர் போனது தான். ஆனால் அதை தடுக்கிறவங்களா நீங்கள் மாறணும். எனக்கு தெரிஞ்சது அதுதான். ஏன்னா நான் அந்த இடத்துல இப்போ எலிபன் கேட்டில் அந்த ஒரு தெருவில் நான் நடத்தும் போது கிளீனாக சொன்னேன். அந்த இடத்துல தற்கொலைனால சாவுறாங்க பாரு, அந்த ஆவிங்க அப்படியே ஆண்டவர் காட்டினார். அது நிறைய ஜெபிச்சோம். ஆமென் ஆமென் சொல்லுங்களா. கர்த்தர் அறிவார். இப்போ அந்த 1ஆம் தேதி இந்த வாரம் அந்த இடத்துல நின்று போச்சு. நாங்கள் 1ஆம் தேதியானா அந்த தெரு முழுவதும் கூட கூடுறோம். எனக்கு அது ரொம்ப கஷ்டம்தான். அந்த 1ஆம் தேதி இங்கே ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை அங்கே பண்ண முடியல. ஆமென் சொல்லுங்களா. ஆமாம், அந்த 1ஆம் தேதியான தற்கொலைக்காக நாங்கள் ஜெபிப்போம். உண்மையாக அந்த இடத்துல ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கிரியை செய்கிறாரு. இப்போ நம்ம சாவை பார்த்து அழுகுறதுனால ஒன்றுமே இல்லை, அதுக்காக ஜெபிக்கிறோமா? நேற்று கூட அந்த ப்ரேயர் ஒரு வீட்டில் நடத்தினோம். அவங்க சொன்ன ஒரு காரியம், தம்பி கொஞ்சம் என்ன பாரு வாசிக்கிறேன், அப்புறம் நீங்கள் பாருங்கள். 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு பூரணமா விலங்குன்னு போட்டுக்குது. ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமென் அல்லேலூயா. தம்பி அல்லேலூயா அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்குது? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். அது இல்லை. இப்போ நான் அதை விளக்கல, கிருபை பற்றி சொல்ல வரல. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்குது அது கீழே, கிறிஸ்து வல்லமை என்மேல் தங்கும்படிக்கு என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டுகிறேன்றார். அப்படின்னா அர்த்தம், கிறிஸ்து வல்லமை நம்ம மேலே தங்கணும். ஏசு கிறிஸ்து உயிர் தெய்ந்த வல்லமை எங்களுக்குள்ள தங்கணும். அதுக்கு தான் நாங்கள் ஆராதனைக்கு வரோம். ஆமென். நீங்கள் இதுக்கு இணையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 4:7 வாசிங்களா, வாசிங்க டக்குன்னு. 4:7 அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்குது? எந்த வல்லமையினால எந்த நாமத்தினால இதை செய்தீங்க? ஆமென் சொல்லுங்களா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் நடுவில் நிறுத்தி நீங்க எந்த வல்லமையினால எந்த நாமத்தினால இதை செய்தீங்க என்று கேட்டார்கள். ஆமென் ஆமென் சொல்லுங்களா. அப்போ அப்போஸ்தலர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அளவில்லாத தேவன் தந்தாரு. அப்ப நம்மளுக்கு கூட வல்லமை தேவை. ஆமென் ஆமென் சொல்லுங்களா.
இப்போ நம்ம வந்திருக்கிறோம் செப்டம்பர் 9ஆவது மாதத்தில். இப்போ ஜனவரியிலேருந்து வந்த நாள் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், ஜனவரி நாள்லேருந்து வந்த காரியங்களாம் போதும். இப்போ செப்டம்பருக்கு தேவ வல்லமை தேவைப்படுது, அக்டோபருக்கு தேவனுடைய வல்லமை தேவைப்படுது, நவம்பர் மாதத்துக்கு தேவனுடைய வல்லமை தேவைப்படுது, டிசம்பர் மாதத்துக்கு தேவனுடைய வல்லமை தேவைப்படுது. ஏன் அது? ஆமாம், இப்போ அதிகம் மந்திரம் பண்ணுறவங்கன்னு திட்டினா அது எதுவும் பண்ணலங்களா? நல்ல ஒரு அலுவலியா சொல்லுங்க. ஆராதனை முக்கியம், அதே போல் ஆண்டவருடைய வல்லமை முக்கியம். மந்திரங்கள் சூனியங்கள் நிறைய செய்கிறாங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கக்கூடாது, உங்கள் வாழ்க்கை நாசமாகணும், உங்கள் வருமானம் இல்லாதபடி போகணும், இதெல்லாம் செய்கிறாங்க. அப்போ இதை தடுத்து நிறுத்தினா உண்மையாக தேவனுடைய வல்லமை நம்மளுக்கு தேவைப்படுது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் வல்லாட்டா நினைக்காதீங்க. இப்போ நான் சொல்கிறேன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு பின்னால் போனால் எங்கள் கூட நிறைய வாலிப பிள்ளைங்க இருந்தாங்க. நான் பார்த்துக்கிறேன். வேறு எதுவும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க கூடினாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு புகையை போல் அந்த வீட்டையே நிரப்பிடுவார், அந்த சர்ச்சையை நிரப்பிடுவார். வேறு எதுவும் இல்லை. வல்லமை வேணும், அபிஷேகம் வேணும். மனுஷனுக்குள்ள பேயா இருந்தாலும் மனுஷனை போல இருந்தாலும் அது வெளியே வரணும், அது வெளியே வரணும் அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் வெளிரகமாக பார்த்துக்கிறோம். நல்ல மனுஷனை போல உட்காருவாங்க. லாஸ்ட்டாக ஜெபம் பண்ணும் போது விழுந்து பிறண்டு என்னை விட்டுருங்க நான் போகிறேன்னு சொன்னேன். நான் ஆட்கள் எத்தனையோ பேர். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். உண்மை கர்த்தர் அறிவார். அது அப்படிப்பட்ட நாள் எத்தனையோ நாள். வேறு நகை வேணாம், வீடு வேணாம், பிள்ளை எதுவும் வேணாம் எனக்கு. நான் உனக்குள்ளே வந்துட்டேன். உன்னுடைய அபிஷேகம் எனக்கு தேவை, உனக்குள்ளே இருக்கிற வல்லமை எனக்கு தேவை. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம அவருடைய பிள்ளைகளாக வாங்கினாவ உண்மையாக அவருக்குள்ளே இருக்கிற காரியங்கள் நம்மளுக்கு தேவை. இது யார் சொல்கிறது? பேதுரு பார்த்துக்காங்க. பேதுரு எப்படிப்பட்டவர்? கத்தி எடுத்த காதை வெற்றவர். ஆமென் ஆமென் சொல்லுங்களா. ஆமாம், கொலவெறி ஆவி அவருக்குள்ளே இருந்தது. பணம் பணம் பணம்னு ஒரு போட் நிறைய இல்லை, 2 போட் நிறைய மீன் பிடிச்சாலும் அவருக்கு பத்தாது. எப்போ பார்த்தாலும் பணம், எதில் பார்த்தாலும் பணம், எங்கே பார்த்தாலும் பணம் தேவை. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். லூக்கா சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு அவரை சந்திக்கும் போது மீன் பிடிக்கிற இடத்துல தான் அவரை சந்திக்கிறாரு. அந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை, ஆனால் உன் வார்த்தையின்படி வலையை போடுறேன்னு சொல்லும் போது 2 போட் நிறைய மீனை கர்த்தர் அவர் கையில் தராரு. ஆமென் சொல்லுங்களேன். நல்ல வாயை திறந்து அல்லேலூயா சொல்லுங்க. வஞ்சன மீனை தராரு. ஆமாம், எவ்வளோக்கு வித்தாருன்னு தெரில. ஆனால் அங்கே சொல்லப்பட்டுக்குது, இயேசு கிறிஸ்து அவன் சொல்கிறான், மீன் விற்கிறவர் சொல்கிறாரு, பாவியான நான் பாவி, நீங்கள் ஏன் என்கிட்ட வந்தீங்கன்னு கேட்குறான். ஆமென் சொல்லுங்களேன். அங்கே சொல்லப்படுது பாவின்னு சொல்கிறான். ஆமென். அவர் சொல்கிறாரு, நீ மீன் பிடிச்சது போதும், இது முதல்ல மனுஷனை பிடிக்கிறவனா என் பின்னாலேயே வந்துருன்னாரு. ஆமென் சொல்லுங்களேன். நம்மளை கூட மனுஷனை பிடிக்கிறவனா வைத்திருக்க. உங்களை மனுஷன் பிடிக்கக்கூடாது. உங்களோட இருக்கிற மனுஷனை நீங்கள் பிடிக்கிறவங்களா காணப்படணும். உங்களுக்குள்ளே இருக்கிற பழக்க வழக்கங்கள் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவன்றத உங்களோட இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்குள்ளே இருக்கிற பழக்க வழக்கத்துக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் அவங்களுக்குள்ளே வெளிப்படணும். அப்போ பேதுரு எப்படிப்பட்டவர் இங்கே சொல்லப்பட்டுக்குது. லூக்கா அந்த சோத்திரம் அப்போஸ்தலர் திருப்பி கூட அந்த வசனத்தை பார்ப்போம். அதில் அவர்கள் நடுவில் நின்று நீங்கள் எந்த வல்லமையினால் எந்த நாமத்தினால் இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். ஆமென். அப்புறம் அப்போது பேதுரு பரிசுத்தாவினால் நிறைந்து அவர்களை நோக்கி, இருங்க சிஸ்டர் நானே சொல்கிறேன், ஏன்னா டைம் எனக்கு பத்தலை. ஆமென் சொல்லுங்களா, நானே சொல்லிடுறேன்னா. அப்போது பேதுரு பரிசுத்தாவினால் நிறைந்து அவர்களை நோக்கி ஜனங்களுக்குள்ள
அதிகாரிகள் இஸ்ரவேல் மூப்பர்களும் அந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது 10 உங்களில் சிலுவையில் அறைப்பட்டவரும் தேவனால் மரித்தோர்களிலிருந்து எழுப்பப்பட்டவருமாகிய நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் இவன் உங்களுக்கு முன்பாக சுகமாயி நிற்கிறானே என்றார். சப்பானியா இருந்தவன தேவன் பேதுரு மூலியமா எழுப்பி நிறுத்தினாரு. ஆமென். உங்க கூட சப்பானிங்க இருப்பாங்க தெரியுமா? ஆலயத்துக்கு வராத சப்பானிங்க பார்த்துக்கிறீங்களா? நொண்டிங்க உங்க கூட இருக்கிறாங்க ரொம்ப பேர் தெரியுமா? நான் யாரும் உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்க, உங்க கூட நண்பர்கள் இருப்பாங்க, உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க, எல்லாத்துலேயும் பழகுவாங்க. ஆமென். ஹோட்டலுக்கு போனால் ஒன்றா போவாங்க, எங்கே போனாலும் ஐயோ அதுமாரி ஃப்ரெண்டு யாரும் இல்லை. தண்ணி அடிக்க போனால் ஒன்றாவா அடிப்பாங்க. சர்ச்சுக்கு வாங்க ஞாயிற்றுக்கிழமை ஐயா அப்படின்வாங்க. ஆமென். சர்ச்சுன்னா பிடிக்காது. ஏன்னா அங்கே வந்து தப்பு நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுத்தா அவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? ஆமென் சொல்லுங்க. இப்போ நல்ல பழக்கத்தை கெட்ட பழக்கம் பிரதர், உங்கள் கூட யார் பழகினாலும் அவங்க குவார்டர் வாங்கி கொடுத்தா நீ ஒரு ஆப்பு வாங்கித்த பிரதர், அவங்க உன்னை வந்து ஆடை வச்சா நீ படுக்க வச்சிடுன்னு சொல்லிப்பாரு. ஃப்ரெண்டு வருவார். அந்த பாஸ்டர் தான் சூப்பராக பேசினார், நேற்று 10வது கூட சொல்கிறாருன்னுவாங்க. ஆமென் சொல்லுங்களா? அது இல்லை. அப்போ அங்கே நம்ம பார்க்குறோம், லூக்கா சுவிசேஷத்தில் பார்க்குறோம், மீன் பிடிச்சவனை வியாபாரிய தேவனுக்காக என் பின்னால் வானாரு. இங்கே கூட நீங்களாம் வியாபாரம் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? பணம்னு பணத்திலேயே ஓடக்கூடாது. அந்த பணம் வல்லமையை தராது, வரத்தை தராது. பேதுரு அப்படிப்பட்டவர் தான். பாருங்க, நீங்கள் அப்போஸ்தலர்ல பணத்துக்காக மீன் பிடிக்க போனவர் பணத்தை வானா வரம் வேணுன்றாரு. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வரத்தை கேட்குறாரு பாருங்க. 8:16 அவர்கள் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார். அப்போது அவர்கள் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் தந்தரப்படுகிறத சிமியோன் கண்டபோது அவர்களிடத்துல பணத்தை கொண்டு வந்தான். யாராருக்கு பணம் வேணும் கையை தூக்கி காட்டுங்களேன். நான் கையை காட்ட மாட்டேங்க. எவ்வளோ வேணும்? இப்போ வீட்டு செலவுக்கு இப்போ சாப்பாடு செய்யணும், நீங்கள் எவ்வளோ வேணும் சொல்லுங்கள், நான் இப்போ கேட்குறேன் அவர் கேட்டேன். ஆமென். நான் வாயை திறக்க மாட்டீங்களா? அப்போ இங்கே பாருங்க, வரம் பணம் முக்கியம் இல்லை, ஆண்டவருக்குள்ளே இருக்கிற வல்லமை தான் முக்கியம். ஆண்டவருக்குள்ளே இருக்கிற அந்த உயிர்த்தை இந்த வல்லமை நம்மளுக்கு தேவை. அப்போ தான் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை மட்டப்படுத்துகிறவங்கள உனக்குள்ளே வர வல்லமை தடுத்து நிறுத்தும். நான் இதை செய்ய மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், இங்கே வர மாட்டேன். ஆமென். எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரு. ஆமென் சொல்ல மாட்டேங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? நான் காலையிலே ரொம்ப கோபமாக பேசுகிறாரு, யாரும் என்ன திட்டாதீங்கண்ணா. ஆமென் சொல்லுங்க. உண்மையாகவே சபையில் வல்லமை தேவை. 2 அக்காவை நான் பார்த்தேன், இப்போ கூட நின்று ஆக்டிங் காட்டினேன். ஒரு அக்கா தாமல் தட்டு வச்சுன்னு இருக்குது, அப்படி வச்சுக்கின்னு எல்லாரையும் பார்க்குது. யார் யார் ஜபத்தை மதிக்காதக்கிறாங்களோ அவங்க மேலே மந்திரம் வரும். ஆமே. இதுக்காக சர்ச்சுக்கு வந்தோம். காலையில் வந்தோடனே திட்டுறாரு. அது இப்படி தட்டை வச்சுக்கின்னு இப்படி காட்டுது, இப்படி செய்வனியை பண்ணு. பின்னால் இருக்கிற அந்த குட்டி சேத்தாவி பொம்பளாவி தான் பார்த்தேன். அம்மா வசவன் நடத்துறாரு, இவர் நடத்துறாரு. நீ கட்டாயப்படுத்தி தான் வந்து உட்காந்துக்கிறாங்க. அவங்க எவ்வளோ வேலை இருக்குது அவங்களுக்கு. துணி துவைக்கிற வேலை, சோறாக்குற வேலை, குழம்பு காசுற வேலை எல்லாமே விட்டுட்டு நீ எதனா கத்த போறதா வந்துக்கிறாங்களே கண்டி. தேவனுடைய வல்லமைக்காக வரல, தேவனுடைய விடுதலைக்காக வரல. ஆமென் சொல்லுங்களேன். வெக்கமாயிடுச்சு எனக்கு. மரியாதையா போயிடு. ½ வந்து என்னோட 2 பேர் பொம்பளைங்க போராடுவாளுங்க.
தூங்காத இருந்தால் அவளுங்களை துரத்திடலாம். தூங்கினுங்கிற அந்த நேரத்தில் உண்மையாக சொல்கிறேன், என் கைத்தை பிடிச்சிட்டு இருப்பாளுங்க அவளுங்க. என் மனைவி தான் வந்து அவளுங்க 2 பேரையும் துரத்துனாங்க. மரியாதையாக எங்கள் பிரதரு கட்டியா வந்து நின்றுக்கிறீங்க, போவலையா அப்படின்னாங்க. அவளுங்க போகிற மாதிரியே இல்லை, சிரிக்கிறா ஒருத்தி அப்படின்ட்டு. பசங்களுக்கு சிரிப்பு பாரு, குழந்தைங்களுக்கு கூட சிரிப்பு காட்டி தான் சேதி சொல்லணும், இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆக மாட்டேது. சிரிக்கிறா. நீ என்னதான் சொன்னாலும் அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணுறாங்களா, தூங்குறதுக்கு நேரம் பத்தலை. இதில் அவர் மந்திரத்தை உடைக்கிற. நீ வேலை நல்லா இருக்கணும், மனைவி புருஷன் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா படிக்க, எது வேணாலும் நீயே தான் கற்றுக்கணும். அவங்க எதுக்கும் ஒத்து வர மாட்டாங்க. வந்தாங்களா, முடிச்சிட்டோமா, அடுத்த வாரம் பாய் பாய், டாட்டா டாட்டா டாட்டா. நான் சிரிக்க மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் திருவிருந்து பாரு, அதுவும் சொல்கிறான், திருவிருந்து எடுத்துன்னு போவேன் வாய்க்கு நேரம். இது உங்களுக்காக பிக்கப்பட்ட அப்பா. அவர் நல்லா தூங்கிட்டு போகலாமா போகக்கூடாதா? அவருன்னா எங்கே அவர் மேலே வல்லமை வரும்? நிறைய தூக்கம். இங்கே வந்து கூட தூங்குறது, தண்ணியில் தான் அந்த கண்ணை கழுவணும். ஆமென் சொல்லுங்களா? தவறு. வல்லமை வேணும். உங்களை ஈர்த்து கொள்ள பார்க்குற பாவங்கள் பழக்க வழக்கங்களை அதை தட்டினா வல்லமை தேவை, வரங்கள் தேவை. பணம் வேணாம், பணத்தை நீ எதிர்பார்க்காத, உன்னை தேடி வர பணம். ஆனால் வல்லமை வர உன்னை தேடி வராது. ஆமென் சொல்லுங்களா? பணத்தை எடுத்துன்னு வர அங்கே பாருங்க, அதே அதிகாரத்தில் பணத்தை எடுத்துன்னு வர்றாரு. 21 உன் இதயம் தேவனுக்கு முன்பாக 20 பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினால சொல்லுங்களா சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடி உன் பணம் உன்னோட கூட நாசமா போட்டான். அப்ப பணத்தை என்ன பண்ணல, மதிக்கல. நீ இன்னைக்கு பாருங்க, ஆராதனை இருந்தா கூட இன்னைக்கு வேலைக்குது, வேலைக்கு போனா தானே இன்னைக்கு சவாரிக்குதே. போ, சவாரிக்கு தான், சவாரியில தான் வந்துக்கிறோம், இப்போ உட்காந்துக்கிறோம். இப்போ இதில் வேற இவங்க பெணாத்திருத்து வேற பேசுகிறாலும் கேட்டேன். பாஸ்டர் எப்போ முடிப்பான்னு தெரியல, கத்திக்கினே இருக்கிறாரு. ஏன்னா அவர் வேலை பணம் சம்பாதிக்கணும். இல்லை இப்போ நான் பேசுறதுலாம் கத்துற மாதிரி இருக்கும். இல்லை, உனக்குள்ள வல்லமை தேவை, உனக்குள்ள வரம் தேவை, உனக்குள்ள உயிர் தேய்ந்த ரட்சகர் தேவை. ஆமென் சொல்லுங்களேன். அப்பதான் உன்னை லாக் பண்றவங்கள கத்தர் அவங்க முன்னால் அற்புதத்தை காட்டுவார். இங்க பேதுரு பிடிச்சு போடுறாங்க ஜெயிலில், மறுநாள் அவர் விடுதலை ஆக்குறாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடுள்ள தெய்வன்றத சொன்ன ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான், 4000 பேர் ரட்சிக்கப்பட்டான். ஏன் அந்த வல்லமை உனக்கு தேவையில்லையா? உன் கூட இருக்கிற நண்பர்கள் ரட்சிக்கப்படக்கூடாதா? உன்னை கெட்ட பழக்க வழக்கத்துக்கு இட்டுன்னு போறவங்க ரட்சிக்கப்படக்கூடாதா? உன் மூலியமா அவங்க நல்லவங்களா மாறக்கூடாதா? ஆமென் சொல்லுங்களா? நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. மாறணும், மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. உங்க வீடு மாறும், உங்க சரீரம் மாறும். ஆமென். அப்போ நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் 2002 ரட்சிக்கப்பட்டேன். ஞானஸ்நானம் எடுத்தேன். அப்போது அந்த ஜனவரி மாதத்தில் எனக்கு இருந்த நண்பர்லாம் அருமையான நண்பர்கள். ஆமென். அதில் ஒரு நண்பர் பிடிசியில் வேலை செய்கிறார். அவர் சம்பளம் வாங்கும் போது என்னை கூப்பிடுவார். இப்போ சம்பளம் வருது அவருக்கு, வண்ணார்பேட்டில் டிப்போ, அங்கே கூப்பிட்டாரு. சரிதான் போனேன். அப்போ ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். சரிதான் போனால் எதனா கொடுப்பாரு அப்படின்னு போனேன் கூட. ஃபஸ்ட்டு ஒரு ஒயின் ஷாப்பில் நிறுத்தினார் அவர். என்ன ஜின்னு சாப்பிடு, சூப்பராக இருக்கும். யாராது? அப்புறம் சொன்ன பீர் சாப்பிடுனாரு. ஆமென் சொல்லுங்க. 4 ஒயின் ஷாப்புக்கு என்னை இட்டுன்னு போய் நிறுத்தினார். அவர் எதிர்க்கையோ கத்தர் என்னை வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க வச்சார்.
ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன், அந்த ஒயின் ஷாப்லேயே அவருடைய வல்லமை நான் பார்த்தேன். ஆமென் சொல்லுங்களேன். என்ன மாரி குடிச்சவங்க ஒருத்தரும் இல்லை. உடம்பே சாராயத்தில் ஊறின உடம்பு இன்னைக்கு பரிசுத்த ஆவினால ஊறி இருக்குது. ஆமென். நான் சொன்னேன், ஐயோ நான் சாப்பிட மாட்டேன். ஒரு 4 ஒயின் ஷாப்பு கிட்டன்னு போனேன். லாஸ்ட்டாக கிருஷ்ணா தேட்ரு இருந்தது நம்ம மின்டாண்ட, அங்கே ஒரு ஒயின் ஷாப்பு கிட்டன்னு போனேன். லாஸ்ட்டாக தப்பு இல்லைப்பா, கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்களாம் குடிக்கிறது. ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார், சாவு போய் எடுத்துகிட்டு வரோம். அவர் சாவை எடுத்துகிட்டு வரோம். அந்த கூட வந்தார் என் கூட. அவர் சொன்னார், சாப்பிட்றதெல்லாம் தப்பு இல்லைப்பா, பாதி சாப்பிட்ணும். ஆமென். அட பாவி, உன் கூட வந்து நான் சாவேத்தனா. ஆமென் சொல்லுங்க. ஆனால் போய் சேர்ந்துட்டார் அவர். அப்போ உண்மையாகவே பணம் முக்கியம் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க கடவுளுடைய பிள்ளைங்களே, உங்களுக்கு எல்லாமே தர அவர் வல்லவராகிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு எல்லாமே அவர் தருவார். இந்த கடைசி காலத்தில் வல்லமையை கேளுங்க, வரங்களை கேளுங்க, அபிஷேகத்தை கேளுங்க. அப்போஸ்தலர்களுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ள வேணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாரு, இவருக்குள்ள வர இருந்ததுனால்தான் ஃபர்ஸ்ட் லூக்கால பார்க்குறோம், மீன் பிடிச்சவரை மனுஷனை பிடிக்கிறவனா வச்சாரு. லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கத்தி எடுத்துட்டாரு. இயேசு கிறிஸ்து பிடிக்கும் போது வந்த கோபம் கொஞ்சம் இல்லை, கத்தி எடுத்து ஒரு காதையை வெட்டிட்டாரு. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. அப்போ இவரை பிடிச்சா வெட்டணுமா வெட்டக்கூடாதா சொல்லுங்களா. அவர் யார் மாத்துச்சு? அந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் மேல் வாசிங்களா. அப்போஸ்தலர் 4 அதில் 2 அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாய் இருந்தபடினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். ஆமென். இயேசுவை பிடிக்கும் போது காதை வெட்டினாரு. இவரு பிடிக்கும் போது கையை வெட்டணுமா வெட்டக்கூடாதா சொல்லுங்களேன். நீங்களே ஆலோசனை கொடுங்களேன். இயேசுவை பிடிச்சாங்க, காதை அறுத்து என்ன பண்றாரு காட்டினாரு. ஆமென். இப்ப பீட்டரை பிடிக்கிறாங்க, பீட்டர் என்ன பண்ண கையினா வெட்டக்கூடாதா? ஆமென் சொல்லுங்களேன். வெட்டல. ஆமென். ஏன் வெட்டல? ஏன் கோபம் வரல? ஏன் வெட்ட அந்த எண்ணம் வரல? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த உயிர் தேய்ந்த வல்லமை பேதுருக்குள்ள காணப்பட்டது. ஆமென் சொல்லுங்களா. கர்த்தர் அந்த வல்லமை நம்மளுக்கு தரக்கூடாதா? அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்மளுக்கு தரக்கூடாதா? முதல்ல நம்ம ரொம்ப பேர் பாடும் போது சில பேருக்கு பிடிக்காது, ரொம்ப கத்துறாங்க, பேசுகிறாங்க, பாட்டு பாடினேங்கிறாங்க, போராகுதுன்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கெல்லாம் கால் வலி வரும், எங்களுக்கெல்லாம் கால் வலி வராது இல்லை. நாங்கள் ஆராதனைகளுக்கு நிற்கணும், இப்பயும் நிற்கணும். இப்போ உட்காந்து பேசுகிறேன் சாலு, நீங்கள் மனுஷன், நாங்களாம். அப்போ உண்மையாகவே ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா, வல்லமை எதுக்கு தேவை? நாங்கள் பாருங்கள், அந்த வசனம் எனக்கு ரொம்ப ரீச் ஆச்சு. நான் சொல்லுது, அவர்கள் நடுவில் நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினால எந்த நாமத்தினால இதை செய்கிறீங்க, இப்போ ஆராதனை செய்கிறீங்க, இங்கே ஒன்றுமே இல்லையே, கிரீன் தானே இருக்குது, அதில் லைட்டு வர மின்னுது, ஆளே இல்லையே இங்கே இல்லை. பசங்க சில பேர் கேட்பாங்க, ஆளே இல்லை, ஒரு தாடிக்காரன் நிறுத்து இந்த இடத்துல. ஆமென் சொல்லுங்களா. இல்லை, இயேசு உயிரோட இருக்கிறாரு, இங்கே வந்துக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களா. உங்கள் வீட்டில் நடக்கிறதெல்லாம் சொல்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எனக்கிட்ட எதுவும் சொல்ல தேவையில்ல, உங்கள் வீட்டில் என்னென்ன நடக்குதோ அதை என்கிட்ட அப்படியே காட்டுற நான் ஜெபிக்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு எதுக்கு வல்லமை வேணும்னா, உண்மையாக உங்களை எது ஈர்த்தாலும் அது தட்டும், கூட போவாது. ஆமென் சொல்லுங்க.
உங்களை யார் வேணாலும் கெட்ட பழக்க வழக்கத்துக்கு கொண்டு போயிட்டு உங்களை அப்படியே கிங்காக நிறுத்தலாம். நான் பார்த்தேன், தேங்காவை பார்த்தேன், தேங்காய் எலுமிச்சு எதோ வச்சு மந்திரம் பண்ணுறாங்கன்னு வையன். எதுக்கு பண்ணுறாங்க? நீ வருமானம் சம்பாதிக்கக்கூடாது, நீ வேலைக்கு போகக்கூடாது. அப்படி வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் நீ குடியிலேயே என்ன பண்ணாத, கொடுத்துட்டு வந்துடணும். இல்லை வேலைக்கு போகக்கூடாது, வீட்டிலே சுற்றணும், வீட்டிலே சுற்றணும். அதெல்லாம் என்னது நீ நினைப்ப. உன் கூட இருக்கிற உனக்குள்ளேயே வந்து எதனா ஒரு மைய கலந்து கொடுத்தா உனக்கு தெரியாது. உன் வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு உன் கூடயே இருக்கிற ஃப்ரெண்டு உன் மேலே இருக்கிற எரிச்சல்னால உன்னை எதோ பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் வல்லமை தேவை. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு புரிஞ்சுக்கிட்டா வல்லமை தேவை, அபிஷேகம் தேவை. அவங்க உன் மேலே அன்பாக இருக்கிறாங்களா இல்லை உன்னை வந்து கவுக்க பார்க்குறாங்கன்னு நீ தெரிஞ்சுக்கணுன்னா உனக்கு வல்லமை தேவை. ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்களா, அல்லேலூயா. நான் முன்ன கூட சொன்னேன், அந்த குருத்தோலை நாளில் கூட சொன்னேன், சிம்சோனை பற்றி சொன்னேன். தெளியில மடியில் போய் படுக்கிறான்னு சொன்னேன். கட்டில் அதிகம் அழகப்படுவாங்க, திருப்பி அந்த கட்டை அறுக்கணும், திருப்பின வருவாங்கன்னு. ஆமென். ரெண்டாவது நம்ம பார்ப்போம், பவுல் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு பீட்டர் வல்லமை கேட்குறாரு. ஆமென். இங்கே பீட்டர் இருக்கிறாரு. ரெண்டாவது பவுலை பார்ப்போம்னா அந்த 2 கொரிந்தியர் நம்ம பார்த்தோம். 2 கொரிந்தியர் 12:9 கிறிஸ்து வல்லமை என்மேல் தங்கும்படி, கிறிஸ்து வல்லமை என்மேல் தங்கும்படி பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். ஆமென் சொல்லுங்களா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் யாருக்கு நோய் இருக்குது அல்லேலூயா சொல்லுங்களா, நல்லா ஒரு ஜோரா சொல்லுங்க. உங்க நோயில தான் அவர் வல்லமை உங்களுக்குள்ள வெளிப்படும், உங்க நோயில தான் அவர் பலம் உங்களுக்குள்ள வெளிப்படும். அப்ப இங்க சொல்றாரு என் கிருபை, இங்க அதுல பாருங்க 8, அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் 7 வாசிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களா. நோய் எதுக்கு வருது? ஆண்டவர் மறந்து போறதுனால தான் வருது. அங்க சொல்லப்பட்டிருக்குது, நான் அதை என்ன உயர்த்தாதபடிக்கு அது என்ன குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்குதுன்னு. அப்ப நோய் எதுக்கு வருது? 2 காரியம். ஒன்று, நீ ஆண்டவரை தேடாதுன்னா நோய் மூலியமா என்ன பண்ணுவார்? ஆண்டவரை தேட வச்சிடுவார். ரெண்டாவது, நோய் வர காரியம் அவருடைய பலம் நம்மளுக்குள்ள தேவை. ஆமென். நம்ம பலத்திலேயே இருப்போம், நம்ம பலம் போய் அவருடைய பலம் நம்மளுக்கு தேவை. அதுதான் அங்க சொல்லுது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலனை என்ன பண்ணுவாரு? பூரணமா அனுப்புவார். எந்த டாக்டரை பார்த்தாலும் 1 வாரம்னா என்ன பண்ணுறாங்க? எடுக்கிறாங்க. ஏன்னா பீஸ் வரணும் இல்லை, ஒரு ஊசியை போட்டு அது நல்லாவா ஆகாது, போயிட்டு வா நாளைக்கு வா பார்க்கலான்னுவாங்க. அவங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு ஊசியில் எல்லாத்தையும் மாற்ற முடியும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு வியாபாரம் ஆகி போச்சு இல்லை அது. ஆனால் இவர் அப்படிப்பட்டவர் இல்லை. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலனை பூரணமாக விளங்க பண்ணுவேன். அதுக்கு பவுல் சொல்கிறாரு பதில், கிறிஸ்து வல்லமை என்மேல் தங்கும்படி எனக்கு வந்த நோயை சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டுவேன். யார் யார் நோய் வந்தால் சந்தோஷப்படுறீங்க? ஆமென். ஆமாம், அப்படி சொல்கிறாரு. பாருங்கள், எதுக்காக நம்ம வியாதி அவர் எடுத்து போடுறாருன்னா, நீங்கள் பாருங்கள், நம்ம வியாதி எடுத்து அவருடைய வல்லமையும் அவருடைய பலத்தையும் நம்மளுக்கு தர ஒரே நோக்கம், நம்ம ஆண்டவருக்குள்ள பயபக்தி உள்ளவங்களாக வளரணும். அந்த அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், 15 வாசிங்களா. ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ 13ல இருந்து வாசிங்க.
எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாய் இருந்தீர்கள். நான் உங்களை வருத்தப்படாதிருந்ததே உங்களுக்கு குறைவு. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள். இதோ உங்களிடத்திற்கு 3 தரம் வர ஆயத்தமாய் இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையவதல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றார்க்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ, அதனால் நான் எவ்வளவு உங்கள் மேல் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும். ஆமென். நாங்க அதிகமா அன்பு கூறுறோம், ஆனா நீங்க என்ன பண்றீங்க? குறைவா அன்பு கூறுறீங்கன்னு சொல்றார் பவுல். ஆமென். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? ஆமா, எங்க கிட்ட தான் அங்கே அதிகமான அன்பு. ஆமென். அப்ப நாங்க அதிகமான அன்பு கூறுகிறோம், நீங்களும் குறைவுள்ளவர்களாக அன்பு கூறுகிறீங்க. அப்புறம் மிகவும் சந்தோஷமா நான் உங்கள் ஆத்துமாக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். யார் யார் ஆத்துமாக்காக செலவு பண்றீங்க? உங்க நேரத்தை செலவு பண்றீங்களா? உங்க பலத்தை செலவு பண்றீங்களா? உங்க பணத்தை செலவு பண்றீங்களா? ஆமென். ஆமென் சொல்லுங்களா? இப்போ அங்க சொல்ற, என் கிருபை உனக்கு போதும். உன் நோயில என்னுடைய பலத்தை என்ன பண்ணுவேன்? ஊசியை போல போட்டு அது இல்லாத எடுத்து போட என்னால முடியும். என் வல்லமை தங்க விடுவியா? உனக்குள்ள என் வல்லமை தங்க விடுவியா? ஆமென். என்ன மேன்மையை பாராட்டுவியா? அப்போ அவருடைய வல்லமை நம்ம மேல தங்கிறதுக்கு தான் ஆமென் வியாதியா வருது. அப்போ அதை என்ன பண்ண? மேன்மை பாராட்டணுமா? இப்போ யாருன்னா சொல்லுவீங்களா உங்களுக்கு வியாதி போனா? சொல்லுங்களா? கூச்சமாக இருக்குது பாஸ்டரா. இப்போ ஒரு அம்மா கூட ஒரு வியாதி இருந்தது. உண்மையாக சொல்லணும் நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எது இருந்தாலும் அது ஆண்டவர் சபை மூலியமாக சரிப்படுத்தினா, ஊழியக்காரங்க மூலியமாக சரிப்படுத்தினா, ஆனால் பொய்யா சொல்லக்கூடாது. ஆமென். அவங்க சொன்னாங்களே நானும் ஒரு ரீல் விட்டு போகிறேன்னு விட்டாது கர்த்தர் ஒத்துக்க மாட்டார். நீ சொன்ன போல உனக்கு வியாதியே வந்துடும். உண்மைனா சொல்லு. அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம் பாருங்க, அந்த இடத்துல சொல்கிறார் ஆத்துமா, நான் உங்கள் ஆத்துமாக்காக செலவு பண்ண விரும்புகிறேன். ஆமென். அதிலே 19 வாசிங்க. நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். இப்ப ஆராதனை நடத்தி எவ்வளவு பேர் சொல்லியிருப்பாங்க? ஆமென். ஆமென் சொல்லுங்க. இப்ப சில பேர் வேலைக்கு போறவங்களா இருந்தா கூட சீக்கிரம் செய்தி எதனா ஒரு ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்க. கல்யாணத்துக்கு போகிறதோ இல்லை பிறந்த நாளுக்கு போகிறதோ வேலைக்கு எத்தனா ஒன்று இருக்கட்டும், கர்த்தரை என்னை வற்புறுத்தி பேச வைப்பார். ஆனால் உட்காந்துக்கிறவங்க எப்போ முடிப்பாருன்னு தெரில, வெறுப்பாகுது, போயினே இருக்கிறாரு. சுகர் இருக்கிறது தெரியாதே அவருக்கு. எங்களுக்கு மயக்கம் வருது, அது வேற போகும்போது திட்டிக்கினே போகிறது. அவர் சொல்கிறாரு, உங்கள் விசுவாசிங்க அருமையான ஆளுங்க, உங்களை குறித்து சாட்சி கொடுத்துனே போகிறாங்க. நான் கேட்டால் திட்டு. நான் சொல்கிறேன், என் கிருபை உனக்கு. அப்போ நோய் வந்தால் தான் போதுன்னு நீ அப்போ தான் தெரியும் ஆண்டவருடைய அருமை. நான் ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலனை பூரணமா உண்மை அந்த காலையில் அவருடைய பலத்தை உங்க மேல அனுப்புவாரு. உங்க பலவீனத்தை அவர் நீக்கி போட்டுருவாரு. கிறிஸ்து வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் என்ன பண்ணுவேன்? சாட்சி சொல்லாத உட்கார்ந்த இடத்துல யார் யார் தராங்களோ பார்த்து அப்படின்னு அதுக்கு தராரு.
சொல்லுங்களேன், கேளுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உனக்கு சுகம் அதுக்கு தராரா? கேளுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை கேளுங்க. நீ அப்படியே உட்காந்துன்னு அப்படியே போகிறது கேட்டால் என்கிட்ட சொல்கிறது, பாஸ்டர் உனக்கு நடந்தது தெரியுமா? ஏன் என்கிட்ட சொல்கிற? இங்கே எத்தனையோ பேர் பலவீனமாக வந்து அப்படியே போலாமா போகக்கூடாது. அந்த நோய் சொல்லும், போவாத அங்கே போய் சரியாக்கிய நீ சும்மா கத்தினேக்கிறாரு அவரு. மாத்திரை போட்டு மருந்து போட்டு ஒன்றும் சரியாகலைன்னு அந்த நோய் தடுக்கும். அப்போ நீ பெற்ற சுகத்தை சொல்லும் போது தானே அந்த நோய் வந்தவர் அல்லேலூயா ஐயோ இவங்களுக்கு இப்படி நடந்ததான்னு சொல்லுவார். இல்லை கூச்சமாகுதே, வெக்கமாகுதே. ஆமான்னு சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். வெக்கப்படாதீங்க, கெட்டவங்களோட சேர வெக்கப்படுங்க, கெட்ட வார்த்தை பேச வெக்கப்படுங்க, தேவையில்லாதவங்களை பற்றி பேச தேவையில்லாதவங்களை பேசணுமா அதுக்கு வெக்கப்படணும், அநியாயமாக மற்றவங்களை சொன்னால் அதுக்கு வெக்கப்படணும். ஆமான்னு சொல்லுங்களா. ரெண்டாவது, அப்போ பக்தி விருத்தி அடையணும்னா ஆமான்னு சொல்லுங்களா, அதுக்கு தான் செலவு பண்ணுறாங்க சபை. ஆமென் ஆமென் சொல்லுங்களா. இன்றைக்கும் ஒரு நல்ல ஆகாரம் கொடுக்கலான்னு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களா, எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் இங்கேருந்து தான் வாங்கிட்டு போகணும். ஆனால் இங்கேருந்து போகும்போது கொட்டிக்கினே போகக்கூடாது. உங்கள் கையை எடுத்து கும்பிட்றேன். ஏன்னா நான் 2 வாட்டி நான் இந்த இதெல்லாம் பண்ணும்போது பார்க்குறேன், பாஸ்ட் அம்மா துடைக்கிறாங்க இந்த இடத்துலாம். ஆமென். என்ன சொல்கிறாரு இங்கே 19, நான் யோகின் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறேன் என்று எண்ணாதீங்க. நான் தேவனுக்கு முன்பாகவும் கிறிஸ்துக்குள்ள பேசுகிறேன். பிரியமானவர்களே, சகலத்தையும் பக்தி விருத்தி அடைய நான் செய்கிறேன். அங்கே மேலே சொல்கிறாரு, உங்கள் ஆத்துமாக்காக செலவு பண்ணுகிறோம், செலவு பண்ண விரும்புகிறோம். ஆனால் காணிக்க பார்த்தா 10 ரூபாய் போட்டு போகிறாங்க, முடிஞ்சால் 20 ரூபாய். ஆமென் சொல்லுங்க. இல்லை 30 ரூபாய் போட்டு போகலாம். ஆமென் சொல்லுங்க. சூப்பராக பிரியாணி தரலாம். இல்லை தப்பு, உங்கள் ஆத்மா நல்லா இருக்கிறதுக்கு நாங்கள் செய்கிறோம், நீங்கள் பக்தி விருத்தி அடையிறதுக்கு தான் நாங்கள் செய்கிறோம். அப்போ நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் பக்தி விருத்திக்காக தான் செய்கிறது. உங்கள் நோயிலேருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குறாரா? திருப்பின குடிகாரன் ஆகிறதுக்காக நோயை விடுதலை ஆக்கலை. ஆமென் ஆமென் சொல்லுங்களா. உன் நோயை கர்த்தர் வெளியே கொண்டு போய் போடுறாரா? அவரை மேன்மைப்படுத்து, அவரை மகிமைப்படுத்து. ஆமென். முடிக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்களா. ரெண்டாவது, வல்லமை தேவை. வியாதியை எதிர்க்க கொரோனா ஊசி எவ்வளோ தேவையா அது போல் இயேசு கிறிஸ்து உயிர் தேய்ந்த வல்லமை எனக்கு தேவை. வரப்போகிற இந்த நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம், செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம் மழை வரப்போகுது, இயற்கை மாறப்போகுது. நிறைய காய்ச்சல் வரலாம், சளி இருமல் வரலாம், உங்களை படுக்க வைக்கிற போல வியாதி வரலாம். அதுக்கு தேவனுடைய வல்லமை தேவைப்படுது. தேவ வல்லமை என் மேல் தங்கணும். ஆமென். ஆனால் அதை நீ என்ன பண்ணும்? சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டி காட்டணும். சந்தோஷப்பட்டு சாட்சி சொல்லுவீங்களா? நீங்கள் சொல்லுங்களா? யார் யார் அப்படி சொல்லுவீங்க? கையை தூக்கி காட்டுங்க. சாட்சி சொல்லுவீங்களா? இனிமேல் சாட்சி சொன்னாதான் நோய்க்கு நான் ஜெபம் பண்ண, இல்லைன்னா பண்ண மாட்டேன். ஏன்னா உண்மையாகவே உங்களுக்குள்ள ஒரு வியாதி போனோம்னா மற்றவங்களும் அந்த இடத்துல அப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க. நீ சொல்றது மூலியமா கர்த்தர் அவங்கள தட்டி எழுப்புவார். நீ அதை பத்திரப்படுத்தி வச்சிங்கன்னா அர்த்தம். நான் சொல்லுவேன், சாட்சி மூலியமாக தான் கர்த்தர் என்னை பாஸ்டராக மாற்றினாரு. என் தம்பி எரிஞ்சான், கர்த்தர் அவனை காப்பாற்றினாரு. நான் அதை இன்னைக்கு எங்கே போனாலும் சொல்லுவேன், என் தம்பி எரிஞ்சதை கர்த்தர் காப்பாற்றினாரு. என்னை போல்டாஸில் இட்டுன்னு போய் போட்டாங்க, கர்த்தர் என்னை காப்பாற்றினாரு. இன்னைக்கும் சொல்லுவேன். நான் ஏன் வைக்க பண்ணா? ஆமென் ஆமென் சொல்லுங்க. மூணாவது, நான் முடிக்க போகிறேன். மூணாவது, நம்மளுக்கு எதுக்கு வல்லமை தேவைன்னா, வல்லமை பாருங்க, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1 வாசிங்க.
அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? ஆமென் ஆமென் சொல்லுங்களா. இப்போ பால் தினகர் ஐயா பிரதர் மோகன் சிலாசர் ஐயா, ஆலன் பால் ஐயா, இவங்கெல்லாம் வந்து இப்போ பெரிய பெரிய மீட்டிங் நடத்துகிறாங்க. ஆனால் நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே ரட்சிக்கப்பட்ட புதுசில் அவங்கள பார்த்தேன். நிறைய பணத்தை இறைப்பாங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு வந்து இப்போ மோகன் சிலாசரை எல்லாம் வந்து உலகம் முழுவதும் தெரிகிறாருன்னா நிறைய என்ன பண்ணுவாங்க, விடுதலை கூட்ட வைப்பாங்க. நிறைய பணத்தை தினகர் ஐயா நிறைய பணத்தை இறைப்பாங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. அப்போ வல்லமை கர்த்தர் நம்மளை வந்து வல்லமையாக பயன்படுத்தினா உண்மையாகவே நம்ம கர்த்தருடைய காரியத்தில் வஞ்சிக்க கூடாது. கர்த்தருடைய காரியத்தை வஞ்சிக்க கூடாது. தசன பாவத்தை வஞ்சிக்க கூடாது. காணிக்கையை வஞ்சிக்க கூடாது. நம்மளுக்குள்ள அந்த உணர்வை கர்த்தர் தரணும். ஒரு சர்ச்சின்னும் போது இதில் எத்தனையோ தேவைகள் இருக்கும். ஆமென் ஆமென் சொல்லுங்களா. நம்ம எவ்வளோதான் ஆவியில் நிறைஞ்சாலும் நம்ம வஞ்சிக்கப்படுறவங்களா தேவனுக்கு முன்பாக நிற்கப்படக்கூடாது. ஆமென் ஆமென் சொல்லுங்களா. இப்போ இந்த கூட்டம் எதுக்கு நம்ம நடத்துகிறோம்? இப்போ எல்லாம் முடிஞ்சோடனே யார் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவோம். ஆனால் உண்மையாகவே நம்ம வீடு இது இல்லை, நம்ம போகிற வீடு இல்லை, பரலோகம் தான் நம்ம வீடு. ஆமென் சொல்லுங்களா. இங்கே நம்ம கூட்டம் பரலோகத்துக்கு போகிறதுக்காக தான் கூடுறோம். எப்படி நகை வாங்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் ஆசை இருக்குதோ அதை பார்க்கலாம். ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு நம்ம ஆசைப்படணும். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த நம்ம ஆசைப்படணும். ஆமென். நான் நேற்று ஒரு வசனம் பார்த்தேன், எனக்கு அது டக்கு நான் முடிச்சிடறேன். ஒரே ஒரு வசனம் பார்ப்போம். சங்கீதம் 73:25 வாசிங்க. டக்குன்னு வாசிங்களா. 73:25 வாசிங்க. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்துல உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லப்பா. ஆமென் ஆமென் சொல்லுங்க. அப்ப வேற விருப்பம் இல்லைன்னா அப்ப நம்ம ஆண்டவருக்கு தாராளமா தருவோம், கையை மூட மாட்டோம். ஆமென் ஆமென் சொல்லுங்களா. அப்ப அங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? பரலோகத்துல உம்மை தவிர யாரும் இல்லை. இந்த பூலோகத்துல பூமியில வாயிற வரைக்கும் உன் விருப்பம் இல்லாம வேற விருப்பம் எனக்கு வேணாம். ஆமென். இங்க பார்த்தா நிறைய சொத்து சேர்த்து வைக்கிறாள் இந்த ஐயா பார்க்குறாரு. இவர் பேர் என்ன? சங்கீதம் 23 ஃபர்ஸ்ட் 1 மேல என்ன சொல்லுது? ஆசாபின் சங்கீதம். இவர் பாடகர். இவர் எழுதுறாரு, என்ன சொல்றாரு? சுத்தம் இதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறாரு. ஆமென். 2 என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பித்தது. ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்களா. இதை நீங்க புல்லா பாருங்க. நகை வச்சு நிற்கிறவங்கள பத்தி போட்டுக்குது, புடவை என்னன்னா டிசைன் எடுக்கணும், எல்லாமே இதில் இருக்குது. ஆமென். அதெல்லாம் அங்கே கொண்டு போவாது. இங்க துதிக்கிற துதி தான் அங்கே கொண்டு போவோம். நீ இந்த பூமியில எந்த அளவுக்கு தேவனுடைய காரியத்தை விதைக்கிறியோ அதுதான் இந்த இடத்துல நிறுத்தும். ஆமென் சொல்லுங்களா. 3 வாசிங்களா. துன்மார்க்கர்களின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்ட நிறைய நகை, வேலை வெட்டிக்கு போறதுல நிறைய துணி. ஆமென். சர்ச்சுக்கே போறதுல அவன் நல்லகிறா, இவங்க இறந்துட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. கீழே வாசிங்க. பொறாமை கொண்டேன்
பொறாமை கொண்டே மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. மரண பரிந்தும் அநியாயம் பண்றவங்களுக்கு இடுக்கம் இல்ல, கஷ்டம் இல்ல, பலம் அவர்களுடைய பலன் உறுதியா இருக்குது. இருக்கிறது. நரல் படும் வருதத்தில் அகப்பட்டார்கள், மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியை போல் பெருமை சரப்பணி தங்கத்தை போல இருக்குது. ஆமாம் சொல்லுங்க. இப்ப காலகட்டத்தில் மெலிசை இல்லை, எல்லாம் பார்த்தா குண்டு குண்டாகுது. கல்யாணம் ஆனாலும் தெரியல. இப்போ கல்யாணம் ஆகி புருஷன் இருந்தா கூட குண்டு குண்டாகுது. அவங்கள எதுவும் சொல்ல முடியல. இது கல்யாணம் ஆனவங்களா இல்லை வீட்டுக்காரர் இல்லாதவங்க கூட பார்த்தா இப்படி அந்த கயிற்று எப்படி தான் தாங்குதுன்னு தெரியல. பின்னால் எதுனா புண்ணுங்கன்னு ஆகிடுமா என்னன்னு தெரியல. பார்த்தா அப்படி கொட்டு முட்டையாக இருக்கும். ஆமன் சொல்லுங்களா, நீங்கள் போடுங்க வானான்ல. ஆமன் சொல்லுங்களா. ஆமாம், என்ன சொல்லப்பட்டுக்குது? பெருமை. அது என்ன பண்ணா சரப்பணியை எங்கே நிகழ்ச்சிக்கு போனாலும் என்ன பண்ணோம், எதனா ஒரு நகை எங்கன்னா வாங்கணும், வாங்கி இப்படி போட்டுன்னு போகணும். ஏன்னா சொந்தக்காரங்களாம் பார்க்கணும் இல்லை. ஆமீன் சொல்லுங்களேன். தவறு. ஆமீன். கடவுள் நம்மளை பார்க்கட்டுமே. அப்புறம் கொடுமை ஆடையை போல அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால எடுப்பாய் பார்க்கும். அப்புறம் அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அதிகமா கேட்கவே மாட்டாங்க, எல்லாமே கிடைக்குது அவங்களுக்கு. அவங்க தான் நல்லா இருக்கிறாங்க, நான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஆமாம் சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன், நீங்கள் யாரை பார்த்து போராம பட தேவையில்ல. நீங்கள் கர்த்தருக்கு வாதிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம் சொல்லுங்களேன். ஒரு தாளந்து பைபிள் சொல்லுது, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஈசாக்கு வத வைத்தான், கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார்னு எழுதப்பட்டிருக்குது. நம்ம காணிக்கையில் உண்மையாக இருக்கணும், தசன பாவத்தில் உண்மையாக இருக்கணும். கர்த்தர் கொடுக்குற காரியத்தில் ஈவா தரக்கூடாது. நீயே அத்தவங்களை பார்த்து அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்கன்ற. உன்னை கர்த்தர் பெஸ்ட்டாக நல்லா வைப்பார், உன்னை கர்த்தர் உயர்த்துவார். ஆனால் கர்த்தருக்கு நீ தாராளமாக தருவியா? இப்போ உனக்கு ஜெபம் பண்ணுறேன், 5 லட்ச ரூபாய் தாப்பான்றேன். அதில் 50,000 ரூபாய் கொடுக்கணும். ஆமாம் 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ? 10,000. 5 லட்ச ரூபாய். இப்போ நான் ஜெபிக்க போகிறேன், எல்லாருமேலேயும் தலை 5 லட்சம் தாங்க, 5 லட்சம் தாங்க, 5 லட்சம் தாங்க, 5 லட்சம் தாங்கன்ற. இப்போ நீ வாங்கிட்டேன், என்கிட்ட சொல்லுவியா? பாஸ்டர் வாங்கினேன், நகை மூட்டைனா அவங்களுக்கு தரணுமா, இவங்களுக்கு தரணுமா, எல்லாம் போச்சு. இப்போ இருக்குது 500 ரூபாய்க்குது, எடுத்துன்னு போங்க. ஆனால் நாங்கள் 5 லட்சம் ஜெபம் பண்ணோம், இவங்க 500 ரூபாய் தருவாங்களா? இவங்க வாங்காத வரைக்கும் எங்கள் கடை சொல்லுவாங்க, இவங்க வாங்கிட்டா அது அவங்க பணம். நாங்கள் கஷ்டப்படுறோமே. பாஸ்டர் இப்படி கேட்குறாரு, அதில் வர திட்டுறது வேற, வீட்டுக்காரன் மனைவி புருஷன் தராத அது ஒரு கூட்டம். அங்கே வீட்லேயே தகராது, கொடுக்காத மறியல் பண்ணி எப்படியே திட்டி எத்தனை கையில் இப்படி நீட்டும் போது அது கையிலேயே இருக்கிறதுல அப்படி பறந்து போயினே இருக்கிறது. தவறு. ஆமன் சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்களா. எதை கொடுத்தாலும் பெரிய உற்சாகத்தோட கொடுங்க, உண்மையோட கொடுங்க. கர்த்தர் திருப்பி தருவார்னு கொடுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார்னு கொடுங்க. ஆமென். கீழே பாருங்களா, அதுல வாசிங்க. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தியாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. இங்க பேசினா சில வாய் அந்த மேகலா தட்டு வரைக்கும் போவோம். இங்க கூட அந்த வாய்க்கு இது மூடி நிற்குது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. வாய் வானம் வரைக்கும் போதான், நாக்கு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே சாப்பிடணும், நகை வாங்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். சர்ச்சை இடம் இல்லையா? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா? தலைக்கு 1000 ரூபாய் கணக்கு போட்டால் 50,000 ரூபாய் ஆயிடுதப்பா. இல்லை பாருங்க எவ்வளோ பேருன்னா
இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ வாங்கிட்டு நீ அழுகிறிய. கர்த்தர் தான் அறிவார் இங்கே யார் யார் கொடுக்குறாங்க கொடுக்கலன்னு. ஆமென் சொல்லுங்க. அவங்க உட்கார்ந்தே தசன பாவம் செலுத்துகிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு இல்லை. இப்போ மீறி காட்டோம்னா சர்ச்சை விட்டு போயிடுவாங்க. நான் அங்கே போயிடுவேன், இங்கே வானா ஐயோ யோ 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 யோ. ஆமென் சொல்லுங்களேன். தவறு. இந்த இடத்துல வர ஒரு அம்மா சொன்னேன், இடம் இல்லை, தயவு செய்து பில்டிங் பண்ண உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எதனா கொடுங்க, ஒரு வாடகை பார்த்து ஃப்ரண்ட்டில் எடுத்துடலான்னு. அந்த அம்மா கிட்ட ஒரு கவரை கொடுத்தேன். அன்றைக்கி போனவங்க தான் அவங்க. இப்போ நான் பார்த்த இதில் நீங்கள் 73 சங்கீதத்தை வீட்டில் போய் படித்து பாருங்கள். இதில் கீழே நீங்கள் பாருங்களேன், அதே அதிகாரம் 14. நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். 16. இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து, அவர்களுடைய முடிவை கவனித்தேன். நகை போட்டுன்னு, நிலம் வாங்கினு, வீடை வாங்கினு, அதை வாங்கினு, எதுவும் கத்தருக்கு வேணாம், எல்லாமே எங்களுக்கு தான் வேணும். ஆமென் அப்படின்னு சொல்றவங்களுடைய முடிவை நான் பார்த்தேன்றாரு. வாசிங்க. அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களிலே விழ பண்ணுகிறீர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. மற்றவங்களை பார்த்து வயிறு எறியாதீங்க. நீ நல்லா இருக்கிற, நீ நல்லா இருப்ப, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. நீ இந்த வருஷம் நல்லா தான் இருக்க போற. நல்லா இருந்தா நீ சபைக்கு தாங்குவியா? ஆமென். இப்போ நாங்கள் ஒரு கர்த்தர் எங்கள் கிட்ட ஒரு ஜப குறிப்பை கொடுத்துக்கிறாரு. ஆமென். 21ஆம் தேதி அதை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். அது நீங்கள் ஆமாம் ஒருத்தருக்கும் ஒரு கார்டு கொடுப்போம். அந்த கார்டு ரேட்டுக்கு நீங்கள் எதுவும் உங்களால் முடிஞ்சுக்கிறது கொடுங்க. இப்போ ஜபம் பண்ண போகிறோம். ஆமென் சொல்லுங்களா. அதில் பாருங்கள், அது கீழே அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகறாங்க. ஆண்டவருக்காக வாழாத அத்தனை பேரும் பயங்கரத்தினால அழிந்து நிர்மூலமாகறாங்க. நாங்க ஆண்டவருக்காக வாழறோம். சென்னையில் மழை வரக்கூடாது, ஆந்திராவில் வந்தது இங்க வரக்கூடாதுப்பா. தெலுங்கு தேசத்தில் வந்த மழை இங்க வரக்கூடாது. டெல்லியில் பெய்கிற மழை சென்னைக்கு வரக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. அப்போ வராத இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணோம்? கர்த்தருடைய பிள்ளைங்க சபையில் எந்த ஆராதனை பண்ணாலும், எந்த ஸ்பெஷல் கூட்டம் வச்சாலும் அதுக்கு தாங்கணும். வர்றதுக்கே கஷ்டமாக்குது, அவங்க எங்கே தாங்குவாங்க? இப்போ தீபாவளி கூட இந்த இடத்துல கூட்டங்குது. ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்களா. நல்ல ஒரு கூட்டங்குது, நல்ல நாடகங்குது, நல்ல எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம அதை தாங்கணும். அமாவாசையான அந்த இடத்துல பிரேயர் வைக்கிறது நம்ம சபைக்கு தான். அதை விளம்பரம் பண்ணல. நாங்கள் எங்கள் சபையில் இருக்கிறவங்கள பாதுகாக்கணும். எங்கள் சபையில் இருக்க கனவு மனைவி பாதுகாக்கப்படணும், அவங்க பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. முதல் வல்லமை தேவை. எதுக்காக? உன்னை யார் ஈத்துன்னு போனாலும் அந்த வல்லமை தட்டி விடும். ரெண்டாவது வல்லமை எதுக்கு தேவை? ஆமாம், எந்த பலவீனம் வந்தாலும் அதை உனக்குள்ளேருந்து எதிர்த்து நிற்கும். ஆனால் உன் பயபக்தி அது மூலியமா நீ பெருக பண்ணணும். மூணாவது வல்லமை எதுக்காக தரார் வல்லமை? ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். வல்லமை தந்த கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்ம வஞ்சிக்க கூடாது. பரிசுத்த ஆவியிடத்தில் போய் சொல்லும்படிக்கு சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்போ கர்த்தருடைய காரியத்தில் நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. அவங்க தருவாங்க, இவங்க தருவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. நீ என்ன பண்ணுற? நான் தான் சொல்லுவேன் எப்போமோ, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்யணும். நான் யாரையும் காட்ட மாட்டேன். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். நான் முடிக்கிறேன். ஒரு வீட்டில் இப்படி நடந்தது. நம்ம ஏசிய பெரிய சபையில் அவங்க வந்தவங்க இப்படி காட்டுங்க வந்தாங்க. அவங்க சொன்னது தசன பாவம் காணிக்க தர்றதில்லை.
அவங்கள ஆண்டவர் காட்டினாரு. அந்த வீட்டில் ப்ரேயர் நடக்கு. நான் சொல்கிறேன், தசனபாவம் காணிக்க கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, தசனபாவம் காணிக்கலாம் நாங்கள் தரமாட்டோம். ஏன்னு கேட்டேன், பெரிய சபையில் நிறைய கார் நிற்குது இல்லை, எல்லாம் பணக்கார தானே வந்து போகிறாங்க, நாங்கள் கொடுத்து தானே அந்த ஆலயம் பெருசாக போகுதுன்னாங்க. நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் என்ன வருமானம் வருதோ அதை கத்த ஸ்டாப் பண்ணிடுவார், அதை ஸ்டாப் பண்ணிடுவார். கத்த துக்கமாக சொன்னார். அவங்க வருமானம் நீ யாருன்னா வரட்டும் கொடுக்கட்டும் போட்ட, நீ என்ன பண்ணுற கத்தருக்காக? உன்னை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறிய, உன்னை உயர்த்தணும்னு விரும்புறிய, மற்றவங்களுக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவங்களான்னு காட்டணும்னு விரும்புறிய, நீ என்ன செய்கிற? ஆமென் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அவங்க காரெல்லாம் வச்சுருந்தாங்க, நிறைய வேலை, நிறைய வருமானம் வந்தது, அத்தனையும் அவங்கள விட்டு போச்சு. நல்ல சொந்த வீடு வச்சுருந்தாங்க, அந்த வீடை விட்டு வாடகை வீட்டுக்கு போனாங்க அவங்க. காரணம் என்ன? நம்ம யாரையும் காட்டக்கூடாது, யாரை பார்த்து நம்ம ஆண்டவர் கொடுக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். உன்னை கத்தர் உயர்த்த விரும்புகிறாரு, உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. உன் வருமானத்தில் கத்தர் காணிங்க தரியா, தசனபாவம் தரியா? ஆமென். ஜெபம் பண்ணலாமா? திருவிருந்துக கத்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. இந்த இடத்துக்கு வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. இருங்க.